Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. திமுகவின் பொதுக்குழு எப்போதுமே சென்னை அறிவாலயத்தில் தான் நடைபெறும். திமுகவின் 75 வருட வரலாற்றில் 2 முறை மட்டுமே மதுரையில் பொதுக்குழு நடைபெற்றது. 29 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மதுரையில் ஜூன் 1ஆம் தேதியன்று மீண்டும் பொதுக்குழு நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு ஏற்பாடுகளை அமைச்சர் மூர்த்தியின் கையில் ஒப்படைத்துள்ளது திமுக தலைமை. இதன் எதிரொலியாக மதுரை நகரமெங்கும் திமுக கொடிகள் பறக்கின்றன. நிகழ்ச்சி நடைபெறும் ஒத்தக்கடை பகுதியில் அறிவாலய மாடலில் மிக பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து பகுதி செயலாளர்களில் ஆரம்பித்து அனைத்து அணியைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் என 10,000 பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த பொதுக்குழுவில் பங்கு பெறுவார்கள். பொதுக்குழுவில் பங்கேற்க முதல் நாளே முதல்வர் ஸ்டாலின் மதுரை வருகிறார். மதுரை மேற்கு, மத்தி, வடக்கு தொகுதிகளில் ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். இந்த ரோட் ஷோ முதல்வரின் அண்ணன் அழகிரி இருக்கும் பகுதியில் தொடங்கி முன்னாள் மேயர் முத்து சிலை திறப்பு விழா, மூக்கையா தேவர் மணிமண்டபம் துவக்க விழா நிகழ்ச்சி என நீள்கிறது. இது குறித்து நாம் அழகிரி வட்டாரத்தில் விசாரித்தோம். அழகிரியை பொறுத்தவரை தனக்கு வயதாகிவிட்டது, நான் கலைஞர் மகனாகவே இருந்துவிட்டு போகிறேன், தம்பி கட்சியையும் ஆட்சியையும் நன்றாகவே நடத்துகிறார் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார். அதேவேளையில் தற்போது மதுரையில் நடக்கும் பொதுக்குழுவில் சிறப்பு அழைப்பாளராக அழகிரியை அழைக்கலாம் என்ற பேச்சும் அடிபடுகிறது. அழகிரியின் ஆதரவாளர்கள் திமுக கட்சி பணியை தொடரவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற பேச்சும் திமுகவினர் மத்தியில் பேசு பொருளாகியுள்ளது. இதையடுத்து அழகிரியின் தீவிர ஆதரவாளர் இசக்கி முத்துவை தொடர்பு கொண்டோம். அழகிரி அண்ணன் சென்னையிலிருந்து திடீரென மதுரை வீட்டிற்கு வந்தார். எங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்தார். நான், முபாரக் மந்திரி, மன்னன் உதயகுமார் என அவரின் ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து பேசினோம். தம்பி துரையின் நலம் குறித்து கேட்டறிந்தோம். மற்றபடி அரசியல் பேசவில்லை. அண்ணனிடம் திமுக தலைமைக்கு மன்னிப்பு கடிதம் துரைமுருகனிடம் கொடுத்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. தலைமையிடமிருந்து அழைப்பு வரவே இல்லையே என்றதும், எல்லாம் நல்ல செய்தி வரும், நீங்கள் கட்சி பணியை ஆற்றுங்கள் என்றார். எனக்கு 78 வயதாகிவிட்டது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. தற்போது தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்திய அளவில் உள்ள பெரிய தலைவர்களும் போற்றும் தலைவராக உருவெடுத்து நிற்கிறார். பாஜகவின் நெருக்கடி சூழ்ந்திருக்கும் இந்த சமயத்தில் கட்சிக்காக பணியாற்ற தயாராக இருக்கும் எங்களை போன்றோர்களை அரவணைத்து அழைத்துச் செல்வார் என்று காத்திருக்கிறோம் என கண்கலங்கினார் இசக்கி முத்து. திமுகவை சேர்ந்த தியோபால் நம்மிடம், வருகிற ஜூன் 1ஆம் தேதிதான் பொதுக்குழு கூட்டம், பணிகள் எப்படி நடைபெறுகிறது என்று பார்க்க வந்தேன். அண்ணன் மூர்த்தியை சுற்றி இளைஞர் பட்டாளம் அதிகளவில் இருக்கிறது. உதயண்ணா வந்த பிறகு இளையரத்தம் பாய்ச்சியாச்சு. கருத்தாளமிக்க இளைய தலைமுறையினர், பேச்சாளர்கள் அதிகம் ஈர்க்கப்பட்டு திமுகவுக்கு வருகிறார்கள். RSS போன்ற இந்திய அளவில் பெரிய நெட்வொர்க்கை வீழ்த்துவதற்கான சரியான ஆயுதம் திமுக தான். அமைச்சர் மூர்த்தியை தென் மாவட்ட பொறுப்பாளராக அறிவித்தால் கட்சி இப்பகுதியில் இன்னும் வேகம் எடுக்கும். மதுரையை பொறுத்தவரை 10க்கு 10 நிச்சயம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவே மதுரை மேற்கு வேண்டாம் என்று மூர்த்திக்கு பயந்து தொகுதி மாறுகிறார். அந்த அளவுக்கு பயம், பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அடுத்து பேசிய திமுகவை சேர்ந்த பழனி, திமுக ஆரம்பித்து இதுவரை 2 பொதுக்குழு மதுரையில் நடந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் திமுக எழுச்சி பெற்றுள்ளது. 3வது முறையாக மதுரையில் பொதுக்குழு நடக்கிறது. இது பெரும் மாற்றத்தை தரும். டெல்டா மாவட்டங்கள், சென்னை போன்ற இடங்களில் திமுக எப்போதுமே தன் செல்வாக்கை நிலைநிறுத்தி வைத்துள்ளது. தலைமை தென் மாவட்டத்தை குறிவைத்து இறங்கியுள்ளதாகவே இதை பார்க்கிறோம். இளம் தலைமுறையினருக்கு திராவிட சித்தாந்தத்தை கடத்த வேண்டும் என்பதே என் போன்றோரின் விருப்பம். அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு களவீரன் இருந்தால் திமுகவை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது. இதே போன்று திமுகவின் 100ஆண்டு கொண்டாட்டமும் மதுரையில் நடக்கும் என உறுதியாக நம்புகிறேன் என்றார் உற்சாகமாக. இந்த சூழலில் மதுரையின் முதல் மேயரான முத்துவுக்கு மதுரை மாநகரில் சிலை திறக்கப்படுகிறது. இதனை வரவேற்று அழகிரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன் நீட்சியாக பொதுக்குழுவிற்கு ஒரு நாள் முன்பு முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய அண்ணனான அழகிரி வீட்டிற்கு மதிய விருந்திற்கு செல்கிறார். பல ஆண்டுகள் கழித்து அழகிரியும் ஸ்டாலினும் கைகோர்ப்பதால் இது திமுகவினர் மத்தியில் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.